இட்லி ஊத்துனா எப்படி இருக்கணும்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்பாங்க. அதை உண்மையிலேயே இன்னைக்கு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு இட்லி. அப்படியே பொசு பொசுன்னு இருக்கு இட்லி. அப்படியே ஒரு வாயில் எடுத்து ஒரு இட்லி சும்மா தின்னலாம் போல இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கு. என்ன போட்டு கிரேவி போட்டு பத்தி எடுக்கலன்னா டேரெக்டாக அப்படியே ஒன்று முழுசு முழுசா உள்ள தள்ளி விட்டுறலாம். ஊறி கிடக்கும்ல. ஓ அந்த வேலைக்கு பற்றிக்கலாம். ஆமாம் ஆமாம். வச்சா நல்லா தான் இருக்கு. இந்த அப்போ டேரக்டாக எடுத்து இங்கே பாருங்க எப்படி இருக்கா. அவ்வளோதான். அப்பா மாமாவுக்கு என்ன வாய் இவ்வளோ பெருசாக திறக்குது. ஏன் பற்றி நான் உங்களை பார்த்துருந்தோன்னா நான் தோத்துரும் போல இருக்கேன். யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்றான். கராத்தேல நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். நான் கொடுக்குற எக்ஸசைஸ் நான் பண்ண நிச்சயா இந்த போட்டி நம்ம வின் பண்றோம். சரியா? எங்க போன வாட்டி ஜெயிக்கல. எங்க போன வீடியோல எக்ஸசைஸ் பண்ணா ஜெயிக்கலாம். சரியா? அது வந்து எக்ஸசைஸ், இது வந்து கராத்தே. அதனால இந்த போட்டி நம்ம வின் பண்ணுவோம். சரியா? நான் சொல்லி கொடுக்குறத நீ செய்ய, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். புரிஞ்சுக்கா என்ன? வில்லேஜ் கரிசோறு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஈட்டிங் சேலஞ்சில் என்ன சாப்பிட போகிறோம்னா, ஆளுக்கு 30 இட்லி இருக்குங்க. அதோட சுட சுட சூப்பரான காடை கிரேவி இருக்குங்க. அதை இட்லிக்கு தொட்டுக்கிட்டு முட்டை வர இருக்கு. அதையும் சேர்த்து சாப்பிட போகிறோங்க. இட்லி எல்லாம் நார்மலாக நீங்கள் எதுவும் சின்ன இட்லின்னு வச்சுக்காங்க. இட்லியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. 30 இட்லியும் சாப்பிட்றது ஒரு சவாலான விஷயந்தான். இருந்தும் இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் உட்காந்துருக்கோம். யாரோ கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். வழக்கம் போல் இன்னைக்கு போட்டியில் 4 பேர் கலந்துக்கிறோம். நான், மாப்பிள்ளை, வெட்டுக்கிளி, கிச்சா, இவங்க 2 பேரும் டீமாக செயல்பட போகிறாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தோக்குறவங்களுக்கு உங்களோட நீங்கள் சொன்ன பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில் பாருங்கள். இட்லி ஊற்றுனா எப்படி இருக்கணும்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்பாங்க. அதை இங்கே உண்மையிலேயே இன்றைக்கி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க இட்லி. அப்படியே பொசு பொசுன்னு இருக்குது இட்லி. அப்படியே ஒரு வாயில் எடுத்து ஒரு இட்லி சும்மா தின்னலாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. காடை பார்த்திங்கன்னா இங்கே மாப்பிள்ளை ரெடி பண்ணதுங்க. நம்மளோட கைப்பக்குவத்தில் அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காப்புல. உப்பு இருக்கா பார்க்கமாமான்னு சொல்லி சொன்னாப்புல. ஒரு காடை எடுத்து அங்கேயே சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுன்னா பார்த்துங்களேன். எனக்கே எச்சு ஊறுதுன்னா உங்களுக்கு சொல்லவும் வேணும். நான் மாப்பிள்ளை, ஆமாம் 30 இட்லி இருக்க எதுவும் பயமாக இருக்கா சாப்பிட்றது? இப்படி அதெல்லாம் பயமே இல்லாமா. ஏன்னா கிரேவி நான் தானே செஞ்சேன். அதனால நல்லா காரம்லாம் தூக்கலா போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கேன் மாமா. அருமையா இருக்கு. நான் வெட்டிக்கிளி டீமுக்கு தோக்குறது கன்ஃபார்ம். கிரேவி வந்து உங்களுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இல்ல, எனக்கு இந்த உப்பு பாக்க துணையில நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. அப்படியா? அதனால நானுமே ஜெயிச்சிருவேன்னு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓகே மாமா. வெட்டிக்கிளி டீம் தான். என்ன வெட்டிக்கிளி, உங்க டீமை பத்தி தான் என்னன்னு தெரியல. எது 30 இட்லி உனக்கு கம்மியா இருக்கா? அப்ப ரைட். கம்மியா இருக்கு. அப்ப இது ஜெயிச்சிருவீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நாங்க பழகிட்டோம் காரத்துக்கலாம். போன வீடியோல தெரிஞ்சு போய் இந்த மாதிரி சமையல் நீங்க பண்ணா பழகிட்டோம் காரத்துக்கு. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் அள்ளி காலையில ட்ரைனிங் எடுத்துக்கிறது, சாப்பிட்டுறது வெறும் வாயிலேயே. பரவாயில்லையா? இனிமே எவ்வளவு காரமாச்சாலும் நாங்க ஒரு கை பார்த்தோம். அதோட நானும் கிச்சான் கராத்தா எக்ஸசைஸ் நிறைய பண்ணிருக்கோம். எப்படி நாங்க செவிக்க போறோம். ஒரு கராத்தா எல்லாம் நல்லா தெரியுமாயா? கராத்தா சாதாரண நினைச்சிட்டீங்களா? கராத்தா பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். இது என்ன பெரிய அக்கம்போரா இருக்குங்க. மாஸ்டர் யாருன்னு சொல்லு, எனக்கே அவரை பார்க்கணும் போல தோணுது. வெட்டிலே என்ன சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கிச்சா ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ள ஆமா ரொம்ப வாய் ஊறிட்டு இருக்கு. முதல்ல சாப்பிடலாமா? வள வளன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பிச்சுட்டேன் விடுங்க.
ஆமா அதான் காரம் எப்படி இது பாருங்களா அப்படியே போட்டோன்னே உள்ள போதும் வெறும் கறியால எலும்பு உள்ள எல்லாமே அவ்வளோ பொது பொதுன்னு வா கதை உருவி உள்ள ஊற்றுது அப்படியே அந்த அளவு டேஸ்ட் மாப்பிள்ள காரத்தை எக்கச்சக்கமா போட்டாப்ல இந்த வீடியோலையும் சரி பண்ணிட்டாப்ல அதான் நீங்க மிளகாத்தூளை சாப்பிட்டு ட்ரெயினை படுத்துட்டு நீங்க காலையில 1 கிலோ மிளகாத்தூள் என்ன அதை விட இது காரமெல்லாம் இருக்கே காரம் சேர்த்துக்கிட்டாயா ரத்தம் ஊறுங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லதுயா காரம் உடம்புக்கு ரொம்ப ஊறிட போகுது ஆமா ஆப்பிள் சாப்பிட்டா ரத்தம் ஊறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது அந்த காலத்துல சொன்னது சின்ன பிள்ளைல சும்மா பொய் சொல்றது சோறு விட்டுறது சொல்லுவாங்க ஆப்பிள் விலை கூடன்ட்டு இப்ப காரத்தை தின்ட்டாப்ல மாப்பிள்ள காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல ரத்தம் ரொம்ப உருவிச்சு மாமா என்ன நீங்க தான் சாப்பிடுவீல ஆனா அந்த காடையில அந்த கிரேவி ஊறினோன்னே இட்லி உள்ள போட்டோன்னா அப்படியே உள்ள போயிருது மாமா வள உள்ள போயிருது பாருங்க என்ன எல்லாம் போட்டு கிரேவி போட்டு பட்டி எடுக்கலன்னா டைரக்டா அப்படியே ஒண்ணு முழுசா உள்ள தள்ளி விட்டுறல ஊறி கிடக்கும்ல அந்த வேலைக்கு பறிக்கல ஆமா வெச்சா நல்லா தான் இருக்கு இந்த டைரக்டா எடுத்து இங்க பாரு எப்படி இருக்கா அவ்வளவுதான் ஏன் பச்சே நான் உங்களை பார்த்துருந்தானா நான் தோத்துறோம் போல இருக்கேன் தொட்டு சாப்பிடுறது டைம் இல்ல பரட்டி ஊற வச்சிருக்க மீடியா ஒரு இட்லி பத்தம் மாப்பிள்ள 2-3 இட்லி ஒன்னா தள்ளி விடுவோம் டைம்ல அப்பா மாமாவுக்கு என்ன வாய் இவ்வளவு பெருசா திறக்குது என்ன இட்லி ஒரு 4 இட்லி ஒன்னா பத்து போல இருக்கு ஐயோ நீங்களும் மாப்பிள்ளை இட்லி பரட்டி சாப்பிடுவீங்களா நாங்களும் அப்புறம் பாருங்க ஆமா நல்லா பரட்டி வச்சு சாப்பிட நம்ம போட்டு வைக்கணும் எல்லாரும் உங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க 4 இட்லி ஒரே ஒருட்ட விட்டுறாரு பாருங்க ஆமா இந்த மாதிரி ஒருட்டனா அப்புறம் நாங்க எங்க ஜெயிக்கிறது ஆமா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு நான் முன்னாடி போதா இந்த ஒரு இட்லியே சாப்பிட்ருமான்னு பார்க்குறேன் தண்ணி குடிச்சா சாப்பிடணும் போய் போல இருக்கு நான் முடிச்சுட்டேடா அப்போ என்ன தண்ணி இருக்கிற கேப் தான் மிச்சம் இருக்கு அது தண்ணியை குடிச்சோம்னா இட்லி மிச்சப்பட்டு போயிடும் சரி இட்லி பார்த்தா தண்ணியை குடிக்கணும் போல இருக்கு அதனால என்ன சொல்றேன் கொஞ்சம் லைட்டா அப்படியே பேசிட்டே இருந்தேன் நான் முடிச்சுடுவேன் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல ஒரு மூடி தரும் தெரியுமா தண்ணி கேட்டா ஆமா அது மாதிரி லைட்டா ஒரு தண்ணி விட்டு அது சாப்பிட்றேன் நீங்க என்ன 4-5 இட்லி ஒரே மிட்டாமிக்கு ஒன்னா தள்ளி விடுறியா என்ன யானை தும்பிக்கை தூக்குற மாதிரி தூக்கி உள்ள தள்ளி விட்டுறியா ஏப்பா இன்னும் உங்களுக்கு பெருசு மாமா வாய் என்ன பெருசு
இன்னைக்கும் பனிஷ்மெண்ட் தான் கிச்சான். உருப்படியா ஓடும். எடுத்துதான் ஆகணுமா? உருப்படியா அதனால எடுப்போம் வா. நம்ம திட்டி வச்சா கூட அண்ணன் சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். காலெல்லாம் காலெல்லாம் விட்டு வைங்க இருக்கட்டும். நாளைக்கு நான் சாப்பிட்டோம். சுத்தமாக எல்லாம் சாப்பிட்டு போறியா? காரம் திடீர்னு வருது. பேசுனா இட்லி தான் வெளில வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அப்படியே மேலே நிற்கிதுங்க. தண்ணியை குடித்தேன், தண்ணி இறக்குது, இட்லி இறக்க மாட்டாங்குது, மேலே நிற்கிது. போட்டி வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு போட்டியில் ஜெயிச்சது யாருன்னா நான் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஒரு 5 இட்லி இருக்குங்க, 5 இட்லி மிச்சம் வச்சுட்டாருங்க. 25 இட்லி ஆனால் சாப்பிட்டாரு. வெட்டிக்கிளி டீம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இட்லிக்கு 6 இட்லி இருக்குங்க. 6 7ஓட வருங்க. எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்தா 7 இட்லி கிரேவி எல்லாம் சுத்தமாக சாப்பிடல. அதனால இவங்க வந்து 3வது இடம் பழுதோல்விக்கு தள்ளப்படுத்தாங்க. என்ன வெட்டுக்கிளியே கராத்தா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோன்னா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பில்டப் போட்டேன். அது ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு கோட்டை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அதிலே டயர்ட் ஆகிட்டோம். அதனால சாப்பிட முடியல. இந்த தடவை நீ ஒவ்வொரு இட்லியாக தான் சாப்பிடணும். என்ன இது வெட்டுக்கிளி பாத்தியெல்லாம் இன்னைக்கு வந்து கிளாஸ்லாம் ஊற்றி குடிக்கணுங்கிறான். நீங்க ஒவ்வொரு இட்லியாக தான் திங்கணுங்கிறீங்க. நீங்க என்ன ஒரு இட்லி சின்னதாக இருக்கு மாப்பிள்ள, வாய் பெருசா இருக்கு. அதுக்கு என்ன ஒரு அளவு இல்லை என்ன? அதுக்கு ஊற்றி ஒரே அமுக்கறியே போயிருது. நான் ஒரு இட்லி சாப்பிட்றதுல நீ 4 முழுங்கிடுறீங்க. நம்மளுக்கு வாய் சின்னதா இருக்கு, வேற உள்ள போக மாட்டேங்குது. யானைக்கெல்லாம் பெரிய உருண்டையா உருட்டி வைப்பாங்க தெரியுங்களா? ஆமா, அந்த மாதிரி 4 உருண்டையில முடிச்சாச்சு. உருட்டி சாப்பிடுறது மாப்பிள்ள. ஆமா, எங்க பரிசுங்க 1000 பரிசு இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா, பிரைஸ். ஆமா, என்ன பிரைஸ் மாப்பிள்ள? சஸ்பென்ஸா இருக்கட்டும் சொல்லல உங்கள்கிட்ட. உங்களுக்கு என்ன பாருங்க, நினைவு பிரைஸா? சிறந்த சாப்பாட்டு ராமன் என்ற பட்டத்தை அளிக்கிறேன் மாமாவுக்கு. பரவாயில்லங்க, இந்த வியூவர்ஸுக்கு சமர்ப்பிக்கிறேன். பாருங்க வியூவர்ஸ், பரவாயில்ல, சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. ஒரு பட்டமே அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், சாப்பாட்டு ராமாங்கிற பட்டமே கொடுத்துருக்கேன். அப்ப அவர் சாப்பாட்டு ராமன் என்ன சொல்றது, அவருக்கு வச்சு வரையா இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு நீங்க தான். வியூவர்ஸ், பனிஷ்மெண்ட் ரவுண்டு. வெட்டுக்கிளியே கிச்சா ரெடி ஆயிட்டீங்களா? தீனாவும் அருள்குமாருங்கிறவங்களும் பனிஷ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைகீழா கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். தலைகீழா கட்டி தொங்க இட்லி எல்லாம் வெளில வருதான்னு பார்ப்போம். வெட்டுக்கிளியே பனிஷ்மெண்ட் ரெடி ஆயிட்டியா? தலைகீழ வா, வெட்டுக்கிளியே தூக்கிடலாம் நம்ம கிச்சானே. ரெடியா? வெடக்கோழி வேறு 20 என்ன மாப்பிள்ள? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. போதுமா? தூக்கி போட்டு போதும். பிடிச்சிருவா? பிடிச்சிக்கா. சரியா? புரியா? போதுயா? அதான் பனிஷ்மெண்ட். இதான் பனிஷ்மெண்ட். அடுத்து இந்த குட்டி யானை தூக்க போறோம். இவனை வந்து ஒரு ஆளால தூக்க முடியாதுங்க, 2 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். நின்று காலை தூக்கி மேல வை. மாப்பிள்ளை தூக்கு மாப்பிள்ள. பார்த்து கால் வந்து அப்ப என்ன சின்ன இட்லி எனக்கு வந்து போல இருக்கு. பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுக்காதோன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். 1 என்று எழுன சீக்கிரையா போதுங்க பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுக்குறோங்கிற பேர்ல நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். சின்ன இட்லி தான் நான் எனக்கு வந்து உங்களுக்கு வெளியில